சந்திராயனுக்கான இந்தியாவின் 3வது மிஷனாக சந்திராயன்-3 கடந்த வருடம் ஜூலை மாதம் 14ஆம் தேதியன்று இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது. சுமார் ஒரு மாதத்திற்குப் பிறகு ஆகஸ்ட் 23ஆம் தேதியன்று விக்ரம் லேண்டர் வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கியது. இதன் மூலம் சந்திரனின் தென் துருவத்திற்கு அருகில் தரையிறங்கிய முதல் நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றது. கட்டுப்படுத்தப்பட்ட சந்திர தரையிறக்கத்தை அடைந்த 4வது நாடாகவும் இந்தியா சாதனை படைத்தது. சந்திரனில் தரையிறங்கிய 10 நாட்கள் ஆய்வு செய்த பிறகு லேண்டர் மற்றும் ரோவர் இரண்டும் ஓய்வுக்கு சென்றது. இதனிடையே அவற்றில் உள்ள புரொபல்சன் தொகுதியானது லேண்டரிலிருந்து பிரிந்து சந்திரனின் சுற்றுப்பாதையில் இணைந்தது. அப்போது சந்திராயன்-3 நிலவில் தரையிறங்கிய தளத்திற்கு சிவசக்தி என பெயரிடுவதாக பிரதமர் மோடி அறிவித்தார். பிரதமர் மோடி அறிவித்த 6 மாதங்களுக்குப் பிறகு சர்வதேச விண்வெளி ஒன்றியத்தின் கிரக அமைப்புகளுக்கான பெயரிடும் பணிக்குழு சந்திராயன்-3 விண்கலம் லேண்டர் தரையிறங்கிய இடத்திற்கு ஸ்டேடியோ சிவசக்தி என்ற பெயரை அங்கீகரித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதனால் அந்த இடம் இனி சிவசக்தி என்ற விண்வெளி ஆராய்ச்சியாளர்களால் அடையாளப்படுத்தப்படும். இது இந்தியாவுக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய அங்கீகாரம் என்று கருதப்படுகிறது.